இன்றைக்கு லைஃப் ஆஃப் மோசேனுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 1-16 வசனங்கள் முடிய, நம்பர்ஸ் சாப்டர் 12 verses 1-16, என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 1-16. இந்த கதையை நீங்கள் கவனமாக கேளுங்க. இன்றைக்கி செய்தி புரிஞ்சுக்கணும்னா அந்த கதையை கவனமாக கேளுங்க. இன்னொரு பகுதி 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் துவங்கி 16ஆம் வசனம் முடிய ரெண்டு பகுதியை வாசிப்போம். ஆண்டுடைய ஆலோசனைக்கு பிறகு நம்ம செல்வோம். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்க்கலாம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் வழியாக எங்களோடு இடைவிடுவராக. உம்முடைய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், எங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உண்டாகட்டும், எங்கள் ஆன்மாவிலே ஆரோக்கியம் உண்டாகட்டும். உமக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் கண்ணு முன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை எப்போதும் சொல்லுவோம். இந்த வசனத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கம்மா. நீதிமொழிகள் 28:20. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்க, பைபிள் தரங்க. இவனுக்கு நாம் மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மைக்கு வச்சிருக்கிறவங்க மைக்கு தொட மாட்டாங்க, அது ரொம்ப நல்லது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ. ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு வியாபாரம் பண்றேன், நான் வேலை பார்க்குறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், ஐஸ்வர்யம் ஆவதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கடவுள் சொல்றாரு, டே நீ என் கண்ணுக்கு முன்னால் தப்ப மாட்டா அப்படின்றார். அல்லேலூயா. ஆண்டவரை தொழுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை தரிசிப்பதற்கு நாம் கடனாளிகளாயிருக்கின்றோம், பொறுப்புள்ளவர்களாயிருக்கின்றோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய என் தொழில், ஆண்டவருடைய என் ஜோலி, ஆண்டவருடைய. ஒரு பிரதர் என்னை பார்த்து கேட்டார், திருநெல்வேலியிலிருந்து கல்யாணம் முடிச்சுட்டு காலையில் அவர் நைட்டே புறப்பட்டு அதிகாலை சென்னையில் சர்ச்சுக்கு போய் அட்டன் பண்ணுறார். என்ன பிரதர் சாத்தியமா? பாஸ்டர், இந்த சர்ச்சுக்கு வரலன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது பாஸ்டர் அப்படின்னார். சர்ச்சு வெறியர்களை நம்ம வாழக்கூடாது, ஆனால் ஆண்டவர் மேலே மிகவும் அக்கறை உள்ளதாக மாறணும். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருக்கு நான் நேர்ந்து கொண்ட பொருத்தனையை, நான் நேர்ந்து கொண்ட வார்த்தையை நான் காப்பாற்றி வாழ வேண்டும். இங்கே உண்மையை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் அருமையான அது எழுதி ஆக்கியோன் பவுலடிகரால் சொல்கின்றார், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லுங்க, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? உங்க உண்மையின்படி செய்வார், நேர்மையின்படி செய்வார், நாம் செய்த இரக்கத்தின்படி செய்வார், நாம் செய்த உதாரத்துவத்தின்படி செய்வார். அல்லேலூயா. நிறைய சமயத்தில் நாம் ஒன்றுமே செய்யாவிட்டா அவர்கிட்ட எதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, இந்த காலவெளியிலே ஆண்டுடைய போதனை நமக்கு வருகின்றது. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், திருச்சபை வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக என்னால் என்ற மட்டும் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று பொருத்தனை பண்ணிங்க. அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்ன என்ன? நிறைய சமயத்தில் நம்ம பரிபூர்ணம் என்னன்னாவே என்ன? பரிபூர்ணம் ஒன்று இல்லைன்றது இல்லாமல் இருக்க தான் பரிபூர்ணம். எல்லாமே நிறைவாக இருக்க தான் பரிபூர்ணம். நமக்கு எது நிறைவு? பைபிள் சொல்லுது, நிறைவானது வரும்போது. எது நிறைவானது? நிம்மதி, சமாதானம், அமைதி, இரக்கம், இதெல்லாம் நிறைவானதுங்க. இது இருக்குதா? நமக்கு என்ன இருக்குது? அகங்காரம், ஆணவம்,
வெறி, கோபம், மூர்க்கம், அடி, கடி இதெல்லாம் குறைவானதுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் இருக்குன்னா ஆனால் நீ பாவம் செய்யாதப்பா. என் மனைவி மேலே கோபம் வரும்னு சொல்லிட்டு நான் கையில் எடுத்து என் மனைவி மேலே போட்டான். நான் பாவியா அப்பாவியா? புருஷன் மனைவி 2 பேருக்கும் whoever it may be doesn't matter how we handle the situation. சூழ்நிலையில் வரும்போது நாம் விவிதமாக ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்கிறோம், நடந்து கொள்கிறோம். யோசித்து பாருங்களேன், உங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே என் மனைவி பார்த்து சந்தோஷமாக நல்லா இருக்கிறம்மா கேட்டு வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது, நான் சர்ச்சுக்கு போகணும், வேலையை பாரு, நான் போகிறேன். இது நியாயம் இல்லைங்க. அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போங்க, எல்லாம் அமுச்சுட்டு போங்க. அல்லேலூயா. அப்போது நாம் எழுந்திருக்கும் போதே நம்முடைய பண்புகள், சுபாவங்கள், குணநலன்கள் இறைவனுடைய இயற்கை தன்மைக்கு ஏற்ப மாற வேண்டும். அவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அப்போது பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது என்ன? அமைதி வாழ்வு, நிறைவாழ்வு, தூய்மையின் வாழ்வு, இல்லையா, சமாதான வாழ்வு. இவைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் எனக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன, குணம் என்ன? உண்மை. பைபிள் சொல்லுது, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பண்டார். எதுலையா? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா. யோசித்து பாருங்கள், மாதம் முழுவதும் சம்பாதிக்கிறீங்க, மாத வருமான சம்பளம் எவ்வளோ? ஆண்டவர் அதில் கொஞ்சத்தை கொண்டு வந்து வச்சிருப்பா அப்படின்றாரு. அதைத்தான் கொண்டு முதல்ல கடன் கட்டுறோம். எப்படி நம்ம கடன் வந்து தீரும்? ஏன்னா அதாவது பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், கர்த்தர் அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். நான் கொடுக்காமலே அவர் கொடுப்பார்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நிறைய சமயத்தில் why we became a beggars, நாம் ஏன் ஏழைகளாகவே வாழ்கிறோம், நாம் ஏன் ஏழ்மைத்தனத்திலே வாழ்கிறோம் என்றால், ஆண்டவருடைய மாண்புமிகு கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாமைக்காகத்தான். நம்முடைய கஷ்டம் நம்மை விட்டு நீங்குவதில்லை, நம்முடைய வறுமை நம்மை விட்டு நீங்குவதில்லை. அன்புக்குரிய சகோ விசுவாச மக்களே, ஆண்டவருக்கு நாம் நேர்ந்து கொண்டதை கொடுக்கும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உதார குணமுள்ள மனம் செழிக்கும். அப்போ கருமையா வாழ்ந்தா செழிக்காது. இறைக்கிற கிணறு தான் சொரக்கும், இல்லைன்னா சொரக்கா வாங்கி தான் சாப்பிடுவோம். எங்கே இரக்க குணம் இருக்கிறதோ அங்கே அரக்க குணம் பறந்துவிடும். இறைவன் அங்கே வாழ்வார், கடவுள் அங்கே வாழ்வார். இங்கே ஒரு சிலர் வாழ்க்கையில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு முன்ன வைக்க விரும்புகிறேன். 1-2 பேர் அவங்க என்ன மாதிரி ஆண்டவருக்கு முன்னால் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையை சில வார்த்தைகளை சொல்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும், கர்த்தருடைய சந்நிதியிலும், அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். என்னை குறித்து நீ சொல்லுப்பா. நான் யாருடைய எருதையை எடுத்துக்கொண்டேன்? நான் யாருடைய எருதையும் நான் எடுத்துக்கல. யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? நான் யார் கழுதையை நான் எடுத்துக்கல. யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு நான் அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யாருக்கு நான் இடுமல் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாய் இருந்தேன்? நான் யாருக்கு ஓரவஞ்சனை பார்த்தேன், கஞ்சாடையா இருந்தேன்? சொல்லுங்க. அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். நான் வாங்கினதை மறுபடியும் திரும்ப கொடுத்தோம் அப்படின்றார். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை குறித்து அவர் பேசுகிறார். நான் உண்மையாக இருந்தேன், ராஜாவுக்கு நான் துரோகம் பண்ணலை, என்னை அபிஷேகம் பண்ணி நான் ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ணல, உண்மையாக இருந்தேன். பவுல் அப்போஸ்தலர் நடபடி 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பவுலடிகளை தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுக்குறார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய அன்றாடக ஜீவியங்களில் நாம் கொடுக்கல் வாங்கல் இரங்கல் சம்பந்தப்பட்ட காரியங்களே, how we deal
ஆர் how we act, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். நீதிமான் கடன் வாங்கி திரும்ப கொடுக்குறான். துன்மார்க்கனும் வாங்கின கடனை கொடுத்தவன் செத்துருவானான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அநீதிதான், தீமைதான். அல்லேலூயா. தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவர் உண்மையாக இருங்கள் என்ற போதனை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 33ஆம் வசனம். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் அங்க பாருங்க, அவரு ரேஞ்சுக்கு சொன்னார். எவர் ரேஞ்சுக்கு? சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் காலத்தில் இருந்த கழுதை எருமை அப்படின்னாரு, கழுதை எருது அப்படின்னாரு. இப்போ பவுல் சொல்றாரு வெள்ளி பொண்ணுன்றார். இப்போ இவர் காலத்துல அவங்க தகுந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மாறுது பாருங்க. இங்க சொல்ற பாருங்க, பாருங்க. வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நான் யாருகிட்டையும் அதெல்லாம் பண்ணல. உங்க உடைமைகளை யோசித்து பாருங்க. எல்லாரும் என்ன பாருங்க. என்னைக்கு ஆகிலும் சில வேளையில் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே அவங்களுக்கு சேரி கட்டணும் மாதிரி நான் கட்டணும் ஆண்டவரே, அவங்களுக்கு காசு இருக்கும் போது எங்கள் வீட்டில் காசு இருக்கணும் ஆண்டவரே, அவங்களுக்கு ஏசி வாங்கிட்டாங்க ஆண்டவரே, அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் ஒரு ஏர் கூலராக வாங்கின ஆண்டவரே அப்படின்னா அடுத்தவங்களோட நம்ம கம்பேரிசன் பண்ணணும். என்னைக்காக யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே என் பாக்கெட்டில் இருக்கிற 1000 ரூபாய் நோட்டு ஆண்டவரே எழில் பாக்கெட்டு போய் சேரணும் ஆண்டவரே, இப்போ ஜெபம் பண்ணுறோமா? என்கிட்ட அவங்களுக்கு போய் சேரணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுறோமா? ஏன் ஜெபம் வர மாட்டேங்குது? பிகாஸ் வி பிகம் செல்ஃப் ஓரியன்டட், சுயநலவாதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர் நலம் கருதாளர்களாக மாறுகின்றோம். ஆண்டவர் தான் சொல்றாரு, உல்டாவை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. பிறர் நலம் கருதக்கூடிய மக்களாக மாறுங்கள். அப்போதான் நம்முடைய உண்மை சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். சொல்ல பாருங்க, வெள்ளியும் நான் கேட்கல, இச்சிக்கல, பொண்ணையும் நான் இச்சிக்கல, வஸ்திரத்தை கூட நான் இச்சிக்கல அப்படின்றார். எல்லாரும் பாருங்க, பொருள் மேலே கண்ணு போச்சனா அப்புறம் அவ்வளோதான், அவுட்டு. எது மேலே என் கண்ணு போகக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சி தன் சரீரத்தை உருவ குத்தி கொண்டு ரணகளமாக்குறார்கள். நீயோ தெய்வ மனுஷனே விட்டு விலகி ஓடி தெய்வ பக்தியை நாடு, ஓடி தெய்வ பக்தியை நாடு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்றார். சரி, பவுல் சொல்றாரு, நான் எதையும் அடுத்த உடைமைகளை என்னுடைய உடைமையாக மாறணும் என்று சொல்லி யோசிக்க கூடவில்லை என்று சொல்லி எழுதுகின்றார். யோசேப்பு 39ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் யோசேப்புடைய கதையை நமக்கு தெரியும். தன் எஜமானின் கீழே சிறைசாலையில் அவருடைய வாழ்க்கையை கஷ்டமான ஒரு சூழல் இருந்த போதிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, தன்னை காத்து கொண்டார், எஜமானுக்கு உண்மையாக இருந்தார். ஆனபடினாலே கர்த்தரை சிறைச்சாலையுடைய அதிகாரியுடைய கண்ணிலே தயவுடைக்க பண்ணினார், அதிகாரியாக வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது மோசே குறித்து ஆண்டவரே கொடுக்கிற சாட்சி, மோசே குறித்து ஆண்டவருக்கு கொடுக்கிற சாட்சி. என்ன சாட்சி சொல்ல பாருங்க, 12ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம எண்ணாமத்தில் 12ஆம் அதிகாரம் வாஸ்து பகுதியில் திரும்பி பாருங்க. 7ஆம் வசனத்தில் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல? இப்படி யோசிங்க, எப்படிப்பட்டவன் அல்ல, நீங்க சொல்ற மாதிரி அவன் மோசமானவன் இல்லை. பக்கத்தில் பசங்க, நீங்க மோசமானவன் கிடையாது, நான் தான் மோசமானவங்க. கம்ப்ளைண்ட் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆண்டவர்கிட்ட? எப்பவுமே பிரச்சனை. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. உன் வீட்டாரே அண்ணன் அக்கா, வேற யாரும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வரல இங்கே சண்டை போடுறதுக்கு. ஆண்டவர்கிட்ட வந்து அக்காவும் அண்ணனும் 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? இவர் என்ன பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிறாரு, இவர் தான் ஒஸ்தி மாதிரி காட்டுறாரு, நடிக்கிறாரு. ஏன் எங்கள் கூட ஆண்டவர் பேசலையா? இன்னைக்கு நரிசமத்தை இவர் தான் பாஸ்டர் மாதிரி நினைக்கிறாரு. நாங்கள்லாம் ஊழியம் செய்ய முடியாதா? நாங்கள்லாம் பிரசங்கம் பண்ண முடியாதா? நாங்கள்லாம் பாட்டு பாட முடியாதா? நாங்கள்லாம் ஆடலாம், டான்ஸு கொஞ்ச நேரம் தான் ஆட முடியாது, அதுக்கு பிறகு ஆட முடியாது. அல்லேலூயா. தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக மாற முடியாது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு, பைபிள் சொல்லுது, தண்டனை வேண்டாம்னா அநேகர் ஊழியக்காரர்களாக ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா தண்டனை ஊழியக்காரனுக்கு அதிகம்.
ஒரு சமயத்தில் இங்கே நிற்கிறேன், கடைசியாக நிற்குது ஒரு செய்வன பிசாசு. அங்கேருந்து வேகமாக என்னை ஓடி வருது. இந்த ஆலயத்தை 7 சுற்றுது. நைட்டியை லுங்கி மாதிரி எடுத்து கட்டிட்டு என்னை பார்த்து சொல்லுது. என்ன சொல்லுது? டேய், நான் வீட்டிலேருந்து புறப்படும் போதே இன்றைக்கி உன்னை தும்சம் பண்ண நான் வந்தேன்டா. என்னால் முடியலடா சொல்லிட்டு கீழே தொப்புன்னு விழுந்துச்சு. சொல்லுங்க, கை தூக்கி ஹல்லேலூயா. ஒரு மனுஷனோடு கூட தேவன் இருந்தால் பேய் பிசாசு செய்வன மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் தானே அழிஞ்சிருங்க. அது ஆதிக்கம் செலுத்தாதுங்க. இது ஒரு போதகருக்கு மட்டும்தானா? எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கார். சொல்ல முடியும், என்னால் போய் பேய் ஓட்ட முடியும், அல்லேலூயா. என்னால் மந்திரம் சூன்யம் இல்லையா, எல்லாவற்றுக்கும் என்ன அது மீற முடியாது. ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அதை குறித்து பயம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்பு விரோதமாக குறி சொல்லுது இல்லை, சூனியமும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். அன்புக்குரிய விசுவாச மக்களே, இங்கே அருமையான கர்த்தருடைய மக்கள் சொல்லுகிற தேவதாசர்கள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் உண்மையாக இருந்துன்றார். யோசேப்பு நான் உண்மையாக இருந்துட்டார். மோசே குறித்து ஆண்டவர் சொல்றார், என் வீட்டில் எங்கே அவன் உண்மை உள்ளவன் அப்படின்றார். எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ஜீசஸ் லைஃப் அண்ட் மோசஸ் லைஃப். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கம்பேர் பண்ணுகிறார். அவர் தன்னுடைய வீட்டுக்கு முழுவதும் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இவரும் பிதாவாகி தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசியாக அவர் எழுதுகிறார், 3ஆம் 4ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு, இவர் வீட்டை உண்டு பண்ணுகிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வீட்டில் மட்டும்தான் உண்மையாக இருக்காரு. இவர் வீடே இவர் தான் உண்டாக்குறார் அப்படின்னார். எவர் உண்டாக்குறவர்? கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை உருவாக்குகிறவர். மோசே வீட்டில் உண்மையாக இருந்தார், ஆனால் இயேசு வீட்டை கட்டுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. இயேசு வீட்டை கட்டினது மட்டுமல்ல, அந்த வீட்டிற்கு அவர் தலைவராக இருக்கார். அந்த வீட்டை அவர் கர்த்தர் வீட்டை காவாராகில், அதை காக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, உமது அடியானின் வீடு நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்றென்றைக்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, உமது அடியானின் வீடு நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்றென்றைக்கும் நிறைந்திருப்பதாக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், மோசே குறித்து இன்னொரு சாட்சி சொன்னாங்க, அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தார். பக்கத்தில் சத்தமாக சொல்லாதீங்க, மெல்லமாக சொல்லுங்க. நான் சாந்தமாக இருக்கிறோமா? வீட்டில் என் சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதா கம்மியாக இருக்குதா? சாந்த குணம்னா என்ன பாஸ்டர்? அருண் சொல்லுவார். இப்போ சாந்த குணம்னா என்ன அருண்? நீங்கள் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நீங்களும் ரொம்ப சாந்த குணமாக இருக்கிறீங்க அர்த்தம். சாந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க, அவ்வளோதான் கொலை சண்டை. சாந்தகுமார்னு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேரா? அது ஏன் வச்சாங்கன்னு தெரியாது பேர். எல்லாரும் சாந்தத்தையும் ஒட்டு மொத்தமாக அழித்து குடித்தோடு போயிச்சிருவார். அவரும் சாந்தமாக இருக்க மாட்டார், அடுத்தனும் சாந்தமாக இருக்க விட மாட்டார். அவ்வளோ நல்லவராக இருப்பார். பேர் தான் சாந்தகுமார். வேதம் சொல்லுகிறது, மோசே, என் தாசராகிய மோசே சாந்த குணம் படைத்தவனாக இருக்கின்றான். அவன் மேலே போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே, நியாயமா என்று கேள்வி எழுப்புகின்றார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதைப்போம். சொல்லுங்கள், உனக்கு விரோதமாக யாரெல்லாம் பொய் பேசுகிறாங்களோ,
யாரெல்லாம் ஒன்று மேலே தேவையில்லாதெல்லாம் பொருளை கலப்புறாங்களோ, பிரச்சனை உண்டாக்குறாங்களோ, பைபிள் சொல்லுது அவர்கள் அடங்குவார்கள். உன் எதிரிகளின் மேடை நீ மிதிப்பா என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அடங்குவாங்க. காரணம், ஆண்டவருக்கும்பாக நம்முடைய அமைதி வாழ்க்கை ஆண்டவர்ப்பா. மோசே சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அதனால தான் அவரால் சொல்ல முடிந்தது. நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு சில வசனங்களை வாசி நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேரம் கடந்து போகலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் நீதிமொழிகள் 23 பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 12ஆம் அதிகாரம் 22ஆம் நீதிமொழிகள். இந்த வசனங்களால் நமக்கு ஒரு ஆலோசனைக்குரிய வார்த்தைகள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவருக்கு முன்னால உண்மையாய் நடக்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தருடைய மக்களே, மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகின்றார். மோசேனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பெற்றுக்கொள்ள பாடம் என்ன, படிப்பினை என்ன? மோசே ஒரு நல்ல ஜப வீரன். மோசே ஒரு சாந்த குணமுள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மைதான். அதை விட இங்கே அவருடைய குணங்களில் பார்க்கும்போது அவர் ஒரு ஜெபிக்கிற ஜப வீரனாக மாறுகிறார். யாத்திரியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 25 3 வசனங்களை வாசிங்க. 32ஆம் அதிகாரம் ஒரு 6-7 இடங்களில் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க? நம்ம ஜெபமெல்லாம் நமக்காகவே இருக்கும். காலையிலேருந்து சொன்னேன், ஆண்டவரே என் மனைவி ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும், நான் போகிறத ஆசீர்வதியும், நான் வர்றத ஆசீர்வதி, இதோட முடிச்சிருவோம் நம்ம ஜெபத்தை காலையில். ஆனால் மோசேனுடைய ஜெபங்கள் பாருங்க. 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்திரையாகமோ 9:3 9:13. மோசேயை நோக்கி அதிகாலை எழுந்திருந்து போய் நின்று பைபிள் சொல்லுது. அந்த பகுதியை வாசிக்கும் போது பார்வோனுடைய மனசு இருதயம் கடினப்பட்டதான். இப்போ பார்வோன் 10 வாதைகளினாலே பாதிக்கப்படுகிறார். அவன் பிரச்சனை தீர்வு காண முடியல. மோசே பார்த்து சொல்கிறான், மோசே போதும்பா, எனக்காகவும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவா, வேண்டிக்குப்பா அப்படின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? திலகம்மா எப்பவும் சொல்லுவாங்க, யாரெல்லாம் எங்கள் வீட்டில் எதிரியாக வந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்கள் எல்லாரும் அவனுக்கு சிநேகிதர்களாக மாறுவார்கள். நம்முடைய பாதை, நம்முடைய ஜோலி, நம்ம செய்கிற ஆக்ஷன் சரியாக இருக்குமானால் நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் நமக்கு சத்துருக்களாக அல்ல, சிநேகிதர்களாக, நண்பர்களாக மாறுவார்கள். பார்வோனுக்காக மோசே ஜெபிக்கின்றான். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்து 25ஆம் வசனம் ஜனங்களுக்காக ஜெபம் பண்றார். 32ஆம் அதிகாரம் 31 33 வசனங்களை வாசமே. ஒரு பெரிய விக்கிரக ஆராதனை நடைபெறுகிறது. எல்லாரும் மோசே மேலே ஏறி போயிட்டார், மலைக்கு போயிட்டார். மலைக்கு போயிட்டு கீழே இறங்குறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. உடனே ஆரோன் அவரோடு கூட இருந்த பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், காதணிகளையும் கடுக்காக்களையும் வாங்கி கொண்டு வந்து ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கன்று குட்டியை உண்டாக்கினார்கள். விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அங்கே ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்துகிறார், பெருத்த அழிவை, உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிறார். மோசே ஜனங்களுக்காக மன்றாடுகிறார். மோசே ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் நானாயா பெத்த? சொன்ன மோசே இப்போ சொல்கிறார், ஆண்டவரே என் பேர் வேணுனாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்கள் அழிக்காதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்றாட்டு வீரனாக மாறுகிறார். சகோதரனே, சகோதரியே, விசுவாசியே, எல்லாரும் மன்றாட்டு வீரர்களாக மாறணும், ஜெபம் பண்ணுறவங்களாக மாறணும் சபையில். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.
யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்தான். என்ன நடந்துச்சான்? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணா என் வீட்டுக்கார சிறையிருப்பு மாறும். நான் ஜெபம் பண்ணா என் மனைவியுடைய சிறையிருப்பு மாறும். நம்புறீங்களா? ஐயா, அடுத்தவனுடைய சிறையிருப்பு மாற வேண்டுமானால் சகோதரனே, சகோதரியை, விசுவாசியை, நீ ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். நாம் ஜெபிக்காவிட்டால் சிறைவாசம் மாறாது, வனவாசம் மாறாது. மோசே ஒரு முன் உதாரணம். பாதிக்கப்பட்ட பாவம் செய்த மக்களுக்காக ஆண்டு சமூகத்தில் மன்றாடி ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனாக காணப்பட்டார். அது மட்டுமல்ல, தன் சகோதரிக்காய் ஜெபம் பண்றார், தன் சகோதரனுக்காய் ஜெபம் பண்றார், மிரியாமுக்காய் ஜெபம் பண்றார். 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். மிரியாமுக்காக ஜெபம் பண்றாரு, குணம் பெறுவதற்காக. குஷ்டரோகி கூட மாறியா ஜெபம் பண்ணா. எத்தனை பேர் நம்புறீங்க? அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், மோசே, மக வீட்டில் எதுனா பிரச்சனை உண்டாக்குனா அப்பா என்ன பண்ணுவார்? எச்ச துப்புவார்ல. எச்ச துப்புற விஷயம் எங்கேருந்து வந்து இங்கே தான் வந்துக்குது. போகும்போது வரும்போதெல்லாம் எச்ச துப்பாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக துப்புங்க. படுத்து நீங்கள் எச்சை மேலே துப்புறீங்கன்னா அது யார் மேலே தான் விழும்? யார் மேலே? துப்புறவு மேலே குப்புன்னு விழும். அது ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் இதை செய்யக்கூடாது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் சகோதரி மேலே துப்புடா, காரி துப்புடா அப்படின்றார். ஏன்? அவ செய்த அநீதி, தீமை. நான் அவளை விட்டு நீங்க வேண்டுமானால், என்னுடைய சாபம் அவளை விட்டு நீங்க வேண்டுமானால், தன்னுடைய தமக்கைக்காக மோசே ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணா பிறர் சுகம் பெறுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஜெபம் பண்ணா அநேகர் விடுதலை ஆவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உன்னை கர்த்தர் அப்படியாக வைத்து, நம்மை கர்த்தர் விதமாக வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, மோசே செபிக்கிறார், தன்னுடைய சகோதரனுடைய குஷ்டரோகம் மாறுகிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. மிரியமுக்காக அவர் செபிக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம்? நாம் ஜெபிக்கிற மக்களாக மாற வேண்டும். நாம் சாந்த குண மக்களாக மாற வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, மோசேக்கு சொன்னாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளான்றார். எது அவருடைய வீடு? ஒரு முறை ஒரு வீட்டுக்கு பேய் ஓட்டத்துக்கு போனேன். இந்த கதையெல்லாம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சுக்கிறேன் தெரியுமா? உனக்கு தெரியாது, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். அது சொல்லுது, இந்த வீடு முழுவதும் ஒரே வசனமாக தொங்க விட்டுக்கிறாங்கடா, என்னால் ஒரு பக்கம் கூட நுழைய முடியல. நுழைஞ்சிட்டேன். என்னை போன்னு சொன்னா நான் எப்படி போவேன்? இயேசு கைத்தட்டுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் வசனம் போட்டுருந்தா பிசாசு உள்ள நுழைய மாட்டான். இயேசுவின் ரத்தம் போட மாட்டுங்க, நுழைய மாட்டான். நான் இப்போ சொல்கிறேன், நீ கஷ்டப்பட்டு தான் நுழைஞ்ச. இப்போ இயேசுவின் நாமத்தில் நீ இஷ்டமில்லாத வந்த இடத்துல மறுபடியும் இந்த இஷ்டத்தை, இந்த துஷ்ட ஆவி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற போவலையே அலறி ஓடியது. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆனால் நான் உன்னை குணமாக்குவேன், ஆரோக்கியம் உனக்கு உண்டாக்குவேன் சொன்ன ஆண்டவர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு பொல்லாப்பு நேரிட. எத்தனை நம்புறீங்க? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமைக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பாற்றுவார். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜப வீடு என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஜப வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ்ச்சிப்படுத்துவேன். என்னுடைய ஆலயமாகிய ஜப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து நான் மகிழ்ச்சி ஆக்குவேன். இந்த ஆலயமாகிய வீட்டில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கின்றார். இந்த ஆலயமாகிய அவருடைய வீட்டில் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்கக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மோசேக்கும் உள்ள ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வேதாமத்தில் வாசிக்கின்றோம். மோசே குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. அவர் அதுவரை வேறு யாருக்குமே சொல்லப்படாத ஒரு வார்த்தை. யூதாவின் புஸ்தகம், யூதா வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் முன்னால் ஒரு புஸ்தகம், யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் இதை என்ன புத்தகம் உபாகமத்தில் கடைசி புத்தகத்தில் வாசில மோசேயுடைய மரணத்தை குறித்து வாசிங்க.
பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து, எல்லாரும் பைபிள் பாருங்க, இல்ல என்ன பாருங்க, மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அன்பானவர்களே, மோசேயுடைய மரணம் ஒரு விசித்திரமான ஒரு மரணம், மேன்மையான ஒரு மரணம். நீதிமான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையானது. மோசே மலையிலே மரிக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனே அவருடைய சரீரத்தை அடக்க பண்ணினார். வேதாமத்தில் வேற யாரையும் ஆண்டவர் அடக்கம் பண்ணல. ஆதாம் ஏவாளை உண்டாக்கின ஆண்டவர், பல 100 வருடங்களாக மனுவர்க்கத்தை காப்பாற்றின ஆண்டவர், மோசே சரீரத்தை ஆண்டவர் அடக்கம் பண்ணினார். மோசேயை கூட ஆண்டவர் முகமுகமாய் பிரலட்சியமாய் பேசினார். ஆண்டவர் சரீரத்தை அடக்கம் பண்ணிவிட்டார். ஆனால் பிசாசு மோசேயுடைய சரீரத்துக்காக ஆண்டவரிடத்தில் தர்க்கம் செய்கிறார். அப்போ நம்முடைய சரீரம் கூட ஆண்டவர் பார்வை எவ்வளோ விரையேற்பட்டது இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா நிறைய சமயங்களில் இந்த அடக்க ஆராதனை சமயங்களில் பல்வேறு கிராமங்களில் பல பிரச்சனைகள் வருவது உண்டு. ஆனால் நம்முடைய சரீரம் கூட ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் அருமையான. வேதம் சொல்வது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஆவியான உலாவும் இடமாக இருக்கின்றது. ஆனபடினாலே உங்கள் சரீரங்களை 12ஆம் அதிகாரம் 1 வசனம் ரோமர் புஸ்தகத்தில் ஆண்டு சொன்ன, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் மோசேவின் சரீரத்துக்காக கூட வழக்காடுகிற ஒரு ஆண்டவராக இருந்தார். ஆனால் அந்த மோசே தீர்க்கதரிசனமாக 18ஆம் அதிகாரம் உபாகம் புஸ்தகத்தில் நாம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மோசே, உங்கள் சந்ததியில் நான் ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணுவேன். 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமும் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி. இது யாரை குறித்து பேசுகிறார்? வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புவார். உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மோசேயின் மூலமாக வருங்காலத்து குறித்து தானே ஆண்டுடைய வார்த்தை. நீங்கள் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. இறுதியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. சொல்றார் பாருங்க, மோசே வாலிபன் ஆனபோது, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோங்க? இன்னைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டீச்சிங். சந்தோஷமாக இருந்தால் நம்ம எல்லோரும் கூட சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம். கஷ்டப்படுறவங்களோடு இருக்க நம்ம சந்தோஷப்படுறோமா? இருக்கிறோமா? விருந்து வீட்டை போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. நம்ம சர்ச்சில் யாருன்னா ஒருத்தர் துக்க வீடாக இருந்தால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, சேர்றதில்ல. கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வரிஞ்சு கட்டி என்ன பண்ணுறோம், முன்னால் நின்றுடுறோம். அன்புக்குரிய சக சகோதர சகோதரிமாரே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மோசே துன்பப்படுகளோடு கூட தன் வாழ்க்கையை செலவிட்டார். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தார். ஆண்டவருடைய பிள்ளையுடைய ஐக்கியத்திலே அவர் இருக்க ஆசைப்பட்டார். எத்தனை பேர் இந்த ஐக்கியத்தில், சபை ஐக்கியத்தில் இருக்க நீங்கள் ஆசைப்படுறீங்க? சில பேர் கையை எழுத மாட்டேது, எனக்கு இந்த ஐக்கியம் வேண்டாம்,
இந்த ஆலயம் வேண்டாம், இந்த ஆராதனை வேண்டாம், அந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த பைபிள் வேண்டாம், நான் தான் நானாகவே இருப்பேன், நான் சுதந்திரமாக இருப்பேன், அப்படிப்பட்டவங்களாம் இங்கே இடம் இல்லை. தேவ ஆராதனை, தேவ ஐக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவரின் அடையாளமாக இருக்கிறது. சொல்லுங்க, தேவ ஆராதனை, தேவ ஐக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடையாளமாக இருக்கின்றது, குறியீடாக இருக்கிறது. நாம் வரும்போதெல்லாம் அவருடைய ஐக்கியத்திலே பங்கு கொள்கிறோம். அதைத்தான் நான் சொன்னார், என்னுடைய பந்தியிலே நீங்கள் வந்து சேருங்கள். அல்லேலூயா. என்னுடைய பந்தியிலே நீங்கள் வந்து வானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். அவருடைய அழைப்பு என்ன? என்னுடைய ஐக்கியத்திலே நீங்கள் வரும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் சக விசுவாச மக்களோடும் இருக்க வேண்டும். நாம் ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியப்படுத்துகிறது தான் தேவ ஆராதனை. ஹல்லேலூயா. திருச்சபை, ஆண்டவர் நம்முடைய சபையில் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் சொன்னார், ஐக்கியத்திலே கொண்டு வந்து நம்ம அங்கமாக்கி இருக்கின்றார். சொல்லுங்க, இதில் கால் வேற, தலை வேற, கை வேற, ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம பிரிஞ்சிருக்க முடியாது. ஒரே சரீரமாக திருச்சபைக்கு ஆண்டவர் தலைவராக இருக்கிறார். எல்லாரும் இப்போ இந்த ஐக்கியத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் ஆண்டுடைய பந்தியின் ஐக்கியத்திலே சேருவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி என் பந்தியிலே நீங்கள் சேருங்கள் என ஆண்டவர் சொல்கிறார். மோசே செல்வந்தராக வாழ்வதை பார்க்கிலும், இளவரசராக வாழ்வதை பார்க்கிலும், பார்வோனுடைய மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்கிலும், நாம் ஒரு பெரிய ஆள் என்று தன்னை எண்ணிக்கொள்வதை பார்க்கிலும் கஷ்டப்படுகிற மக்களுடைய ஐக்கியத்திலே, எபிரேய குல மக்களின் ஐக்கியத்திலே இணைந்து கொண்டு பாடுபடுகிற மக்களோடு கூட பாடுபட்டார், துன்பப்படுகிற மக்களோடு கூட துன்பப்பட்டார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். இந்த மோசையை கொண்டுதான் ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார். ஒன்று சொல்லுங்க, செங்கடல் ரெண்டா பிறஞ்சது, வானத்திலிருந்து மண்ணா பொழிஞ்சது, கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். அவனுக்கு விரோதமாக நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்காக சாட்சி எடுத்தார். சகோதரனே சகோதரி, அன்றைக்கு யோபு பக்தனாகிய அவரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். என் தாசனும் உத்தமனும் நீதிமானும் சர்மார்க்கனுமா இருக்கிற என் தாசனாகிய யோபின் மீது நீ கண் வைத்தாயோ? ஆமாம், உன் மேலே கண் வச்சிட்ருக்கான். எப்போ உன்னை கீழத்தில் அவனுக்கு தெரியாது. ஒரு எச்சரிப்பு, ஆண்டவரே என் சத்துரு என் மேலே கண் வச்சிருக்கான், ஆனால் என் கண் உன் மேலே படணும் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வெட்கப்படாமல் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் சொன்னால் மோசேயுடைய நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும், வர வேண்டும். பிரியமானவர்களே, தன் சகோதரனையும் சகோதரியும் மன்னிக்கக்கூடிய மனம் படைத்தவனாக, அவர்களுக்காகவும் மன்றாடுகிற மனிதனாக மாறினார். கண்களை மூடலாமா? நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா, அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா, அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே, இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரரவர், இந்த
உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் எல்லாரும் கண்கள் மூடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்ப வார்த்தையேனோ மப்பத்தாலே போஷித்து வளர்த்தியோ இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோடுவோ. ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.